ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தாக்கல் செய்தோம். அதே போல இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது? ஏன்னா நீங்க இருவருமே அதை எதுவும் ஃப்ரீஸ் பண்ணணும்னு கேட்டீங்களா, முடக்கணும்ன்ற மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான அண்ணா திமுக, அவர்களுக்கு தான் இரட்டைலை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் கமிஷனில் வாதிட்டோம். ஆனால் அவர்கள் சார்பாக கூறப்பட்டிருப்பது பொதுக்குழுவில் செயற்குழுவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதே போல எம்எல்ஏக்களும் 122 பேர், எம்பிக்கள் 37 பேர்னு பெரிய அளவில் ஆதரவு அவர்களுக்கு தான் இருப்பதாக அவர்கள் கணக்கு கூறியிருக்கிறார்கள். அடிப்படை உறுப்பினர்கள் 1.5 கோடி அடிப்படை உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதை எடுத்துரைத்தோம். இந்த இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தவரை தினகரன் அவர்களும் தற்பொழுது சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஆவணங்கள், அதாவது அபிடவிட்டுகள் என்னென்ன மாதிரியாக வைத்தீர்கள்? 6000 அபிடவிட்டுகள் வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. என்னென்ன மாதிரியான விளக்கங்கள் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு சார்? அபிடவிட்டுகளில் அனைவரும் நாங்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தான் ஆதரிக்கின்றோம் என்ற அபிடவிட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டன. விதிகளின்படி பொதுச் செயலாளர் மட்டுமே இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க முடியும். அது தற்காலிக பொதுச் செயலாளராக இருக்கின்ற திருமதி வி.கே. சசிகலா ஒதுக்க முடியாது என்ற வாதத்தை எடுத்துரைத்தோம். ஆனால் அவர்கள் சார்பாக முக்கியமாக வைக்கப்பட்டிருக்கிறது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணது கூட மதுசூதனன் அவர்கள் தான் சசிகலாவிற்கு ஆதரவாக. இவர்கள் தான் முதலில் தேர்ந்தெடுத்தார்கள், பிறகு இவர்களே அரசியல் நாடகமாடி தவறான ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் என்ற விஷயங்கள் இன்னைக்கு வச்சிருக்காங்க சார். அப்படி அதை எடுத்துக்கொண்டால் குற்றவாளியாக கோர்ட்டில் நிர்ணயிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய வி.கே. சசிகலா பொதுச் செயலாளராகவே இருக்க முடியாது. அந்த வாதத்தையும் எடுத்து சொன்னோம். சட்ட கமிஷன் கொடுத்திருக்கின்ற பரிந்துரையின் அடிப்படையில் குற்றவாளியாக இருப்பவர் தேர்தலில் நிற்கும் அந்த ஒரு சலுகை மட்டும் இழக்கவில்லை, அதை தவிர வாக்குரிமையும் இழக்கின்றார். கட்சியிலும் பொறுப்பு வழங்கப்படக்கூடாது என்ற தேர்தல் கமிஷனுடைய பரிந்துரைகளையும் தேர்தல் கமிஷன் முன் பரிந்துரைகளை எடுத்துரைத்தோம். தேர்தல் கமிஷன் இந்த விஷயத்தில் என்னென்ன மாதிரியான வாதங்களை உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க? அவங்களை கேட்டுக்கிட்டது அனைத்து வாதங்களையும் பொறுமையாக தேர்தல் கமிஷன் கேட்டுக்கொண்டது. அவர்கள் நல்ல முடிவை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்றைக்குள் வந்துருமா சார் அந்த முடிவு? இன்றைக்குள் அது அவர்களுடைய முடிவு. அப்படி ஒருவேளை இந்த 2 சின்னமும் ஒதுக்காமல் ஒரு ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது, முடக்கி விடப்பட்டார்களா, நீங்க அடுத்ததா என்ன பண்ண போறீங்க? ஏன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 85 சின்னம் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. ஆனா நீங்க அதுல ஏதாவது தேர்ந்தெடுப்பீங்களா, இல்ல நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுப்பீங்களா? அதை தலைமை முடிவு செய்யும். நிச்சயமாக அவர் கூறியதை போலதான் இந்த விஷயத்தில் நாங்கள் தலைமைக்கு ஏற்ப போல நாங்கள் செயல்படுவோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் நாங்கள் மிக தெளிவாக இருப்பது என்னவென்றால், இந்த தேர்தல் ஆணையம் எங்களது வாதங்கள் அனைத்தையும் கேட்டிருக்கின்றார்கள். எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எங்களுக்கு சாதகமாக இன்று மாலையே இந்த விஷயத்தில் எங்களுக்கு சாதகமான ஒரு பதில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். காயத்ரி.